யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரத்தை நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார். இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்க எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரேபுரத்தில், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி ஏங்க சோதனை பண்ண, அந்த வீடு பூட்டிருங்க, சாவி என்கிட்ட இல்ல, அது செந்தில் பாலாஜியோட வீடு, அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும் போது, மாண்புமிகு நீதியரசர் திரு ஆதிகேசவல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து, அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா, 100 CRPC படி உடைச்சு சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவியை கொடுத்துறோம், எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க என்று கூறுகிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்களும் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. அந்த பென்டிரைவ்ல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட வேண்டிய நியமனங்களை செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் இமெயில் மூலம் அனுப்பியது தெரிய வந்தது. இந்த அத்தனை ஆதாரங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தன. அந்த ஹார்ட் டிஸ்குகள் தான் இன்று வரை செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்நோக்க காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இப்போது மின்வாரியத்தில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.